Hey guys, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். உங்களுக்காக ஏகப்பட்ட பயங்கரமான ரீல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் பார்ப்போமா? Ben bro followed Google Map. இது யாரு? லூஃபி. Can I have a minute? நீங்க எதை நோக்கி போறீங்க? ஒன் பீஸ் போறீங்களா? ஓகே. இவர் யாரு உங்க டிரைவர்? ஆமா, அவருக்கு கண்ணு தெரியாது. அவருக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத வச்சு எப்படி ஓட்டுறீங்க? என்னென்னமோ பண்ண இது பண்ண மாட்டோமா என்ன? ஓ தப்பாக்குதுனா. ஓய்யோ. ஏய் ஸ்பைடர்மேன். Spider-Man. கப்பல்ல ஏறு. ஏய் ஸ்பைடர்மேனா? நோ. ஏய் நடக்குதுங்க. ஏய் அவருக்கு கண்ணு தெரியாது. பாருங்க. ஒன் டீஸ் வர. So சாஞ்சி இமிடேட் பண்றான். லூஃபி. ஏய், என்ன கை பிடிச்சிட்டா? அட பாவி. ரொம்ப யோசனை என்ன பண்றானு பாருங்க. அனிமே கிளாஸ். ये कौन है? चांदी। அனிமே ये कौन है? नामी। ये कौन है? लूफी। ये कौन है? डोलो। ये कौन है? ओसा। ये कौन है? इशिगो। चलो. और ये कौन है? ओकालुना। ये कौन है? गच। ओके। ये कौन है? गोकू। ये कौन है? लिलन। ये कौन है? बुल्मा। और ये कौन है? पिकालो। எல்லா பேரும் சொல்லுது. சரி பார்க்க கியூட்டா இருக்குங்க ஒரு மாதிரி குழந்தை எப்படி பேசுறத பார்த்து. The penguin you know. வேற மாலு ஜோரதைய பெரிய பெண்குயினே எங்க போவானா தெரியாது. அவனுக்கு கூகுள் மேப் டெய்லி ஃபுட் சாப்பிட்டவன்லாம் எங்க வேணா பறப்பான், எங்க வேணா குதிப்பான், எங்க வேணா ஓடுவான். அவனுக்கு இதுக்கு தெரியாத இடமே இல்லை. ஏன்னா ஒரு இடமும் தெரியாது சொல்ல போனா. சம்பந்தமே இல்லாம ஜோக் பண்றோம். நான் என்ன பேசுறேன் எனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சிருச்சுடா. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. ஸ்டாண்டர்ட் அண்ட் கோர் பார்ட் 2. ஒருத்தனுக்கு எதுக்கு இவ்ளோ சண்டை? அதான் நான் இருக்கேன்ல. பொருள் கிடைச்சிருச்சுடா. பொருள் கிடைச்சது. இன்னொரு சுண்டக்கா கிடைச்சிருச்சு. யாரோட சுண்டக்கா? பழகலாமா? மலம் உச்சில இருந்து உருட்டி விட்டுறோம், ஓடிடு. உன்ன மாதிரி வாயாடி முன்னாடி வாய் இல்லாத புள்ள பயந்து போய் நிக்குது. டேய் புட்டி, அவன் ரொம்ப கடுப்பேத்துறான். முதல்ல அவன் நவதாரத்தை சாத்த சொல்லு. Oh my goodness. பாரா. The drip today is absolutely immaculate. I cannot even contain my swag this morning. Hold on, let me get my jig real quick. பாத்தீங்களா? 3時のマネ肉食ったのお前か。おにぎり。これは恋の時間。சாப்பிடுறதா இமிடேட் பண்ணா சாப்பிடே சிக்கிது பாருங்க. குளிச்சு உட்கார்ந்து. If you are true JJK fan then you how much this scene hurts. ஒருவேளை இந்த சீனை பார்த்தா உங்களுக்கு ஹர்ட் ஆகாம நீங்க ஒரு உண்மையான JJK fan இருந்தா என்ன சீன் தெரியல பாப்போமா? 6 size கோஜோ. こう見えても俺バカじゃないんだよ。同じ魂。ただ小さくなっただけ。 So じゃあ、 அப்புறம் என்ன பண்ண? これからどうするの？わからないな。ゴージョ先生。久しぶり。கோஜோ வந்து மனுஷன் எடுத்து வந்திருக்காரா? ஆனா சினிமாக்கு லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி வலிச்சு. கோஜோ மிஸ் பண்றேன் இந்த மாதிரி லைட்டா வலிச்சுது. நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது ஃபேன்சி ஸ்டோர்ல போயிட்டு ஆல்மண்ட் வாங்கிருப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த ஆல்மண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அதோ இப்போ காட்டுற பாருங்க. அவ்வளவுதான். கொய்யால எங்க ஆல்மண்ட் வச்சுட்டு பறப்பேன், குதிப்பேன், எரிப்பேன், எல்லாத்தையும் பண்ண மாட்டான். ஸ்வைப் பண்ணுமா?
முறைக்கிறாங்களே, ஐயோ முறைக்கிறாங்களே. நல்லா இருக்குங்க நிஜமாலே. பா ஏஐ வச்சு கிரியேட் பண்ணாதான் அது சூப்பரா இருக்குல்ல, பரவாயில்ல. Satoru. Sato who? Yeah, I don't think that's Gojo Satoru. Of course he is. என்னடி இது? He has white hair, a blindfold, and special eyes. Wait, so I'm guessing he's Yuji Itadori? ஆமா, Yeah. ஒரே மாதிரி இருக்குல்ல கிட்டத்தட்ட. அதான் மஹித் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் போல கொஞ்சம். ஏ டோபி, உன் ஃப்ரெண்ட் அழுகுறான்டா. யாருன்னு விட்டு போயிட்டா மச்சான். வலினா என்னங்கறத நீ உணர்ந்தியா இல்லையா? உண்மையான வலியை நீ உணர்ற வரைக்கும் அடுத்தவங்களோட வலி என்னன்னு உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களோட உண்மையான உணர்ச்சிகளை உன்னால மதிக்கவே முடியாது. ரியல் ரியல். இந்த உண்மையை யாராலையும் மறுக்க முடியாது. பூனை எலியும் போது. ஒரே கிமி ஓ தோக்கோ கனே. 私も君の名前は பூனை மட்டும் மாட்டிச்சு செத்துச்சு சத்தியமா. ஏ டாகி, வாட் ஆர் யூ டூயிங் யா? என்ன ரெண்டு பேர் வந்துட்டாங்க இந்த வாட்டி. ஒருத்தன் தான் தெரியனால ரெண்டு நண்பர்களும் வந்துட்டாங்க இந்த வாட்டி. போயிட்டா பாடா போடா. யூட்டா இன்ஃபினிட்டி கேஷ் என்னடா பண்றான்? சண்டை பயங்கரமா இருக்கும் போலயே. ஐயோ கொளுத்துறானே யூட்டா. இப்படி கேட்டு போனா இவன் ஒரு ஆள் போதும் போல எல்லாம் போட்டு சொல்றதுக்கு. குக்குசி பகதி முடிச்சிட்டான். இப்ப என்ன டோமாவை தேடி போயிட்டு இருக்கானோ? பாட்டு வரன்னு நினைக்கிறேன். கோகு சாய்தாமா, கோகு சாய்தாமா, கோகு சாய்தாமா. ஜின்னுவா? ஏய் நீ கதுற மாத்த போ கியூ சொல்றா. ஜோரோ மாதிரி தொலைஞ்சு போயிட்டா. டைட்டானிக்ல என்னடா பண்றான் ஜோரோ? அட பாவிலா, இந்த சீன்ல போயிட்டு வலி. குறுக்கால எவ்வளோ உள்ள போறான்? அட பாவி, இவன் மட்டும் எப்படியா தப்பிச்சு அப்படி போட்ல போயிட்டு இருக்கான்? அட பாவிலா, காப்பாத்துறா போயிட்டு. ஓ யூ ஆர் ட்ரைங் டு அன்ஸ்டக் யுவர் பால்ஸ் பப்பி. யாரால இந்த மாதிரி நடந்துருக்கீங்க சொல்லுங்க பாப்பா, உண்மையை சொல்லுங்க. சில வாட்டி பசங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் என்னன்னு, அதனால இந்த மாதிரி நடக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ பசங்களுக்கு ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஜோரோ வந்து சாஞ்சிட்டு கேட்கறான், உனோட 6 பேக் முடிச்சா காட்டுறா அப்படின்ற மாதிரி காட்டுறான். அதுக்கு சாஞ்சி என் காலில் தானே 6 பேக் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்கான். நாங்களும் நைட்ல தூங்கலாம் ட்ரை பண்ணுவோம், பட் முடியாது. அம்மா கேட்கறாங்க, நீ போயிட்டு கேட் ஓப்பன் பண்றா. அதுக்கு நாம எடப்பா எந்த கேட்ட சொன்னா இவன் இன்னொரு கேட் ஓப்பன் பண்றான். சாஸ்கேக்கு போர்டு சீஸ் பிடிக்கல அந்த அளவுக்கு. நான் பண்றது சாஸ்கே கத்துறான், ஆவு விட்டுருக்கடா என்ன அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா செத்ததுக்கு அப்புறம் நினைச்சிருப்பான் ஒருவேளை நல்லா சாபுவை பார்க்க முடியும், அதுக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டு என்ன சாபுவை காணும், எங்கடா போனா அப்படின்னு வச்சுட்டு இருப்பான். அவன் உயிரோட தானே இருக்கான், எங்க இருந்து செத்தான் அவன் சொர்க்கத்துல பாக்குறதுக்கு. ஆனா இதுல எங்க எதுக்குடா ஹோம்லேண்டர் இருக்கான்? ஏன் வில்லன்டா அவன். நான் எங்க போனாலும் ராபின் தான் என் கணக்கு தெரியுறான். போக போக என்னன்னு தெரியலங்க, ராபின் கேரக்டர் வந்து அழகாயிட்டே கொண்டு போயிட்டே இருக்கானுங்க. ஆனா எனக்கு ரொம்ப ஆரம்பத்திலே ராபின் ரொம்ப பிடிக்கும், பட் இப்போ அவ அப்டேட் பண்ணிட்டே போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரஷ்னா என்னன்னு தெரியாத வயசுல இவ்வளோ பேர் மேல கிரஷ். சின்ன
சின்ன வயசுல அவ்வளோ கிருஷ்ணங்க எனக்குலாம். ஷிசுகாலாம் நான் சின்ன வயசுல அவ்வளோ பைத்தியமா இருப்பேன் ஷிசுகா மேல. பா இப்பெல்லாம் என் செல்லம் எங்க போயிட்டான்னு தெரியல. அவளை பார்க்கவே முடியுதில்ல. எங்க பார்க்கறது, டிவியில போட மாட்டாங்க அவளை. இது ரோப் கட் கேம் இல்ல, இது இதுக்கு சுகம் விளையாண்டுருக்காரு. நம்ம கரெக்டா இருக்குங்க. இந்த கேமோட வேலையே கட் பண்றதுதான். அது அந்த கேண்டி எப்படியாவது அந்த எலினோட வாயில திணிக்கணும். ஆனா கட் பண்றது கரெக்டா சுகனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அதனால சுகனுக்கு விளையாடுறாரு போல. எந்த அனிமேன்னு தெரியலையே, இது தனியா பாக்கணும்பா உட்காந்து. என்ன அனிமேன்னு தெரியல, நல்லா இருக்கானா பார்த்தே ஆகணும். சாஞ்சி ரஜினி சாஞ்சி சொல்றான், ரஜினி சார் நான் உங்க பெரிய பிக் ஃபேனு சார், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறான். அதுக்கு ரஜினி, ஆமா சாஞ்சி இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டேக்கு வந்து மிஸ்டர் ஜென்டில பிடிச்சிருப்பான். அப்போ சொல்லியிருப்பான், இது வரைக்கும் நான் பார்த்த வில்லன்ஸ்லே உங்களை சண்டை போட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு நம்ம ஷிகராகி, ஐயோ ஹீரோ கில்லரு, இவன் ஒருத்தன், அவன் பேர் மசிலா இருக்கும், அவன் பேர் என்னன்னு தெரியல, மறந்து போச்சு. அதுக்கப்புறம் இவன் பேரும் மறந்து போச்சு. என்னடா எவன் பேர் பார்த்தாலும் மறந்து போகுது எனக்கு. இவனுக்கு அப்ப இவனுங்கெல்லாம் பார்த்தா என்னடா உனக்கு சப்த மட்டும் தெரியலடா டேக்கு, இப்படி அசால்ட்டா சொல்லிட்டியாடா. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. நானும் எத்தனையோ கண்ட்ரிக்கு போய் எவ்வளவு ஸ்டாச்சுகளை வாங்கி என் பேல தடிக்க வச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகை லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. ஆனா நிஜமா செம்ம அழகுங்க. இந்த லைவ் ஆக்ஷனும் சரி, அனிமேலும் சரி, ஒரு கேரக்டர் எப்பறம் எல்லாத்துலயும் அழகா இருக்க முடியும். பா லூஃபிக்கு ஒரு பிரியாணி கொடுத்து தமிழ் கவர்மெண்ட் பத்தி தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பண்றான் அப்படி அப்படி சொன்னா போதும், அவ்வளவுதான் போயிடுவான் போல ஆளு.